சொல்லு விஜி. வீட்ல தான் இருக்கேன். இல்ல இல்ல இல்ல, நீ சொல்லு. அப்படியா? ஹேய் சூப்பர் விஜி. ஏய் நானும் அதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதை விட்டுறக்கூடாது விஜி. நீ அதை ஃபாலோ பண்ணி மத்த டீடைல்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வாங்க. நோ நோ, கண்டிப்பா நாம அதை பண்றோம். ஆமா சரி ஓகே. நீ என்னங்கறது எனக்கு அப்டேட் பண்ணு, ஓகேவா? வச்சிட்டா? என்ன மகா, விஜய் அப்படி என்ன சொன்னா? முகமே பிரைட் ஆயிடுச்சு. இப்படி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நம்ம கார்மெண்ட்ஸ்க்கு போய் வேற ரொம்ப நாள் ஆச்சு. விஜய் தான் ஒத்தாளா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்ல போறான்னு பயந்துகிட்டே இருந்தேன். பயப்படுற விஷயம்லாம் ஒன்னும் இல்லைங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான். உன் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு மகா. என்னன்னு சொல்லு. அந்த மயிலா ஹாஸ்பிட்டலோட யூனிஃபார்ம் ஆர்டர் நமக்கு கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? டாக்டர், நர்ஸ், அட்மின், ஸ்டாஃப், வார்ட் பாய்ஸ்ன்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லாருடைய யூனிஃபார்மையும் ஸ்டிச் பண்ற வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏய் சூப்பர் மகா. இருங்க, நான் இன்னும் ஃபுல்லா சொல்லி முடிக்கல. அப்புறம் யூனிஃபார்ம் தைக்கிற ஆர்டர் இந்தியா ஃபுல்லா இருக்கிற மயிலா ஹாஸ்பிட்டலுடைய எல்லா பிரான்ச்சஸும் கிடைச்சா? மகா என்ன சொல்ற? நிஜமாவா? ஏய் அப்படி மட்டும் ஆர்டர் கிடைச்சா எந்த விளம்பரமும் இல்லாம நம்ம கௌரி கார்மெண்ட்ஸ் இந்தியா ஃபுல்லா பாப்புலர் ஆயிடும். ஆனா இந்த மாதிரி பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் டெண்டர் பேஸ் பண்ணி தானே கொடுப்பாங்க. ஆமா, டெண்டர் தான் நடக்க போகுது. நாம அதுல கலந்துக்கிறோம். டெபாசிட்டா ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டணும். ஆனா எப்படியும் ஒரு 30 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். 30 லட்சமா? ஆமாங்க. ஆனா 30 லட்சம் போட்டா எப்படியும் 2 மடங்கு நமக்கு லாபம் கிடைக்கும். நல்ல பேரும் கிடைக்கும். இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வேற கிடைக்கும். ஆனா இந்த 30 லட்சத்துக்கு என்னங்க பண்றது?